வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் இன்னைக்கு தெரியல iPhone 12 mini வாங்குறது அந்த அளவுக்கு வர்த்தா இல்லை. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி ரீசன் தெரியும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஆப்பிளில் லான்ச் பண்ணப்பட்ட iPhone 13 mini பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது iPhone 12 mini அந்த அளவுக்கு வர்த்தா எனக்கு தெரியல. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா iPhone 13 மினியை வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஐஃபோனில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கீங்க. ஸோ அதனால என்னோட சேனலுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் iPhone 13 மினியை நம்ம வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. iPhone 13 mini அன்பாக்சிங் ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் iPhone 12 மினியோட கம்பேரிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iPhone 13 மினியும் iPhone 12 மினியும் கம்பேர் பண்ணோம்னா பெரிய லெவலில் நமக்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கு ரெண்டு டிவைஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வழக்கம் போல் டிசைன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாட்ச் அப்படிங்கிறது சின்னது பண்ணியிருக்காங்க. நம்ம iPhone 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது 20% ஸ்மாலரான நாட்ச் iPhone 13 மினியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்மாலர் நாட்ச் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமரா செட்டப் அப்படிங்கிறது டயகோனல் ஷேப்பில் வருது பேக் சைடில். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அதுவுமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டிசைனில் இன்னொரு சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணலை அண்ட் யாருமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா iPhone 13 சீரீஸே, அதாவது 13 mini, 13 Pro, 13 Pro Max, இந்த எல்லா ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்த ஜென்ரேஷன், அதாவது iPhone 12 சீரிஸோட கம்பேர் பண்ணும்போது 13 சீரிஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கேமராவுடைய மாடியூல் அப்படிங்கிறது பெருசு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்கேஸ் நீங்கள் 12 mini இப்போ வச்சிருக்கீங்க, அந்த கேஸை நான் 13 மினியில் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. ஸோ இதை வந்து நான் எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இந்தியா வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா iPhone 13 மினிக்கு செப்பரேட் தனி கேசஸ் இருக்குது, iPhone 12 மினிக்கு தனி கேசஸ் இருக்குது. சப்போஸ் இந்த கேமரா மாடியூல்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே கேஸை iPhone 12 mini அண்ட் 13 மினிக்கு யூஸ் பண்ணலாம். பட் எதுக்கு ஆப்பிள் தனித்தனியாக வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல்ஸ் பெருசாக வருது. ஸோ அதனால் iPhone 12 மினியோட கேஸ் iPhone 13 மினிக்கு செட் ஆகாது. அதனால் டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேமரா மாடியூல் அப்படிங்கிறது அக்ராஸ் சீரிஸ் iPhone 13ல எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா கேமராவுடைய மாடியூல், அதாவது அந்த கேமரா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வெயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா iPhone 12 மினியை விட iPhone 13 மினியில் லிட்டில் பிட் உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது. அண்ட் திக்னஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தாலுமே iPhone 12 மினியை விட iPhone 13 மினியில் லிட்டில் பிட் உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக இருக்குது. பட் ரியல் வேர்ல்டில் நம்ம வரும்போது அந்த வெயிட்டோ திக்னஸோ நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஈவன் சொல்ல போனால் ரெண்டு டிவைஸுமே நம்ம கையில் வச்சு பார்த்தா கூட பெரிய அளவு டிஃபரன்ஸ் இருக்காது அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் மற்றபடி டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே iPhone 12 மினி மாதிரி தான் இருக்க போகுது. அந்த சேம் 5.4 inch டிஸ்பிளே உங்களுக்கு இருக்க போகுது, அந்த சேம் சைஸில் தான் இருக்க போகுது. பெரிய டிஃபரன்ஸ் நம்மளுக்கு டிசைன் பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் HSL உங்களுக்கு iPhone 12 மினியில் என்ன டிஸ்பிளே இருக்கோ அதே டிஸ்பிளே தான் iPhone 13 மினியில் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே iPhone 13 மினியில் பார்த்தீங்கன்னா 800 inchக்கான பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிரைட்டரான டிஸ்பிளே போன ஜென்ரேஷன் iPhone 12 மினியில் பார்த்தீங்கன்னா 625 inchக்கான பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 175 nits உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக கிடைக்குது iPhone 13 மினியில். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு அதே மினி எல்இடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சேம் கான்ட்ராக்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. பிக்சல் டென்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா 12 மினிக்கும் 13 மினிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைட்னஸ் தவிர வேற எந்த டிஃபரன்ஸுமே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கிடையாது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வந்தோம்னா உங்களுக்கு iPhone 12 மினி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜான பேட்டரி லைஃப் தான் நம்மளுக்கு இருந்துச்சு. நம்ம ஈவன் சொல்ல போனால் பேட்டரி டெஸ்ட் எல்லாமே போட்டிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா ஐபர்ல கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப மோசமான பேட்டரி லைஃப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இங்கே iPhone 13 மினியில் 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ராவான பேட்டரி லைஃப் iPhone 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ iPhone 12 மினிலேயே ஓரளவுக்கு ஆவரேஜான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் அதை விட உங்களுக்கு 1.5 hours எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் நம்மளுக்கு 13 மினியில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் சொல்ல போனால் iPhone 12க்கு ஈக்குவலான பேட்டரி லைஃப் iPhone 13 மினியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி நம்மளுக்கு பேட்டரி பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே நம்மளுக்கு iPhone 12 மினி மாதிரியே தான் இருக்கு. பட் ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 தான் iPhone 13 மினியில் 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ராவான பேட்டரி லைஃப் கொடுத்தாலுமே iPhone 13 அளவுக்கு பேட்டரி லைஃப் iPhone 13 மினியில் வந்து இருக்க போறது கிடையாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா நம்மளுக்கு iPhone 12 மினி பொறுத்தவரைக்கும் A14 பயோனிக் சிப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இங்க iPhone 13 மினியில் பாத்தீங்கன்னா A15 பயோனிக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே ப்ராசஸர் மாதிரி தான் இருக்கும். ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே 5 nanometerக்கான ப்ராசஸர் தான்.
அண்ட் ஓவரால் இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு சிமிலராக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ரியல் வேர்ல்டில் இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீக் பெஞ்ச் டெஸ்ட் பண்ணும்போது ப்ரோ மாடலில் 5 கோருக்கான GPU தர்றாங்க உங்களுக்கு A15 பயானிக்லேயே. பட் நம்மளுக்கு மினி மாடல் பொறுத்த வரைக்கும் 4 கோருக்கான GPU தான் வருது. ஸோ அங்கே உங்களுக்கு ப்ரோ மாடலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் இங்கே மினி மாடலுக்கு வந்தோம்னா iPhone 13 மினிக்கும் iPhone 12 மினிக்கும் பெரிய அளவில் டிஃபரன்ஸே கிடையாது. அண்ட் CPU பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் iPhone 12 மினிக்கும் 13 மினிக்கும் ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே இங்கே A15 பயானிக்ல உங்களுக்கு இம்ப்ரூவ் நியூரல் இன்ஜின் இருக்குது, இம்ப்ரூவ் 5G ஸ்பீடு இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது iPhone 13 மினியில். பட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேஷுவல் யூசேஜ் டே டு டே யூசேஜ்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த டிஃபரன்ஸுமே தெரிய போகிறது கிடையாது. கொஞ்சம் இன்டென்சிவாக கேமிங் மற்ற மல்டி டாஸ்கிங் அந்த மாதிரி பண்ணும்போது சின்ன டிஃபரன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் CPU பெர்ஃபார்மன்ஸில். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கேமராஸ். ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெயினாக இந்த iPhone 13 மினிக்கும் 12 மினிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸே கேமராஸில் தான். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமராவோட சென்சார் பெருசு பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கேமராவோட மாடியூலே பெருசாக வருது. ஸோ கேமராவோட சென்சார் பெருசு பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் நிறைய உள்ளே போகும், கேமராக்குள்ளே போகும். அந்த மாதிரி லைட் நிறைய கேமராக்குள்ளே போச்சுன்னா உங்களுக்கு பெட்டரான இமேஜ் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. ஸோ அதன்படி நம்ம பார்க்கும்போது iPhone 12 மினியோட நீங்கள் iPhone 13 மினியை கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே பெட்டரான இமேஜ் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு iPhone 13 மினியில் கிடைக்கும். பட் இருந்தாலுமே அது ஒரு பெரிய டிஃபரன்ஸாக இருக்க போகிறது கிடையாது. ஓரளவுக்கு பெட்டரான குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அது நோட்டிசபிளாக இருக்கும். பட் அது வந்து நீங்கள் இதில் வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்க போகிறது கிடையாது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா போனஸாக உங்களுக்கு சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் நமக்கு iPhone 12 Pro Maxல இருந்துச்சு. அந்த ஃபீச்சர் இந்த தடவை நம்மளுக்கு 13 மினிலேயே நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதனால உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி, கேமராவோட ஸ்டெபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிறது iPhone 13 மினியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். அதாவது ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வேற லெவலில் பண்ண முடியும். போர்ட்ரேட் மோட்லேயே உங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் iPhone 13 மினியில் புதுசாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறனால ஓவரால் பார்க்கும்போது கேமரா சைடில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு iPhone 13 மினியில் இருக்கு. அண்ட் இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிரைசிங். ஸோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் iPhone 13 மினியோட பிரைஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் iPhone 13 மினி 128GB தான் இந்த பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல். 64GB இப்போ வரதே கிடையாது iPhone பொறுத்த வரைக்கும். 128 தான் உங்களுக்கு பேசிக்காக கிடைக்குது. இந்த 128GB மாடலுக்கான பிரைசிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்பிள் இந்தியா வெப்சைட்டில். பட் அதுவே நீங்கள் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000க்கான HDFC டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு iPhone 13 மினியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 64,000 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ iPhone 13 மினி 64,000 கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து iPhone 13 மினி ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரைஸுக்கு தான் ஆக்சுவலாக எனக்கு HDFC டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணி iPhone 13 மினியை வாங்கும் போது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இந்த சைடு நீங்கள் iPhone 12 மினிக்கு வந்தீங்கன்னா iPhone 12 மினியோட 64GB மாடல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இந்தியா வெப்சைட்டில் 60,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 57,000 நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 64GB. நம்மளுக்கு iPhone 13 மினியில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 128GB. ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது iPhone 12 மினியோட 128GB வேரியன்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 62,000 அப்படிங்கிற மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் ட்ராப் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் நீங்கள் iPhone 13 மினியோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா iPhone 12 மினிக்கும் iPhone 13 மினிக்கு 2,000 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். அண்ட் இந்த 2,000 ரூபாய்க்கு உங்களுக்கு பிரைட்டரான டிஸ்பிளே கிடைக்குது, ஸ்மாலரான நாட்ச் கிடைக்குது, அண்ட் பெட்டரான கேமரா சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்குது, அண்ட் ஆஃப்கோர்ஸ் இம்ப்ரூவ் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது, அண்ட் A15 பயானிக் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஓவரால் சேர்த்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஐஃபோன் கிடைக்குது. ஸோ அதனால உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே iOS உடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் iPhone 13 மினி பொறுத்த வரைக்கும் 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓவரால் 2,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும் போது அந்த 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் iPhone 13 மினி வாங்குறது ஒரு வர்த்தான பையாக இருக்கும். இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் இன்கேஸில் இப்போ ஒரு iPhone 12 மினியை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இன்னொரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 13 மினி வாங்கினீங்கன்னா அது வர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். என் டைம் பார்த்தீங்கன்னா iPhone 12 மினி இருக்குது. பட் இருந்தாலுமே அது வந்து நான் லான்ச் ஆனப்போ வாங்கினது. அப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வேறு. இப்போ யாராச்சும் iPhone 12 மினி வச்சிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு யாருமே iPhone 13 மினிக்கு அப்கிரேட் பண்ண வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சேஞ்சஸ் கிடையவே கிடையாது. இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம சொல்லப்போனால் ரியல் வேர்ல்டில் எந்த அளவுக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாமே தெரிய போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம வாங்கி டெஸ்ட் பண்ணாதான் உண்டு. ஆல்ரெடி நம்ம ஆர்டர் போட்டுட்டோம், வந்ததுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் iPhone 12 மினி 64GB வாங்குறதுக்கு எனக்கு ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு 57,000 தான் இருக்குது, 55,000 அந்த ப்ரைஸ் தான் எனக்கு இருக்குது, என்னால் 60 எல்லாம் போட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 64GB உங்களுக்கு போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக iPhone 12 மினி 64GB வாங்கலாம். ஸ்டில் அது வர்த்தான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட்
நீங்கள் 120 GB மாடல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை உங்களால் எக்ஸ்ட்ரா மணி போட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு போங்க அப்படிங்கிறத என்னோட ரெக்கமெண்டேஷன். பட் இருந்தாலுமே நீங்கள் இன்கேஸில் iPhone 12 மினியே தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ வரக்கூடிய பிக் பில்லியன்ஸுக்காக நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா பிக் பில்லியன்ஸில் கண்டிப்பாக iPhone 12 மினியோடைய ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அப்படி ட்ராப் ஆச்சுன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். பட் iPhone 13 மினி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு 6000 ஆஃபரில் கிடைக்கும் போது ஒரு பெஸ்ட் வேல்யூவாக தான் இருக்குது. iPhone 13 மினி ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன்ஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு iPhone பையிங் கைட் வீடியோ பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். அண்ட் இப்போதைக்கு உங்களுக்கு 13 மினி வாங்கலாமா 12 மினி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் போல இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.